Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Indian Penal Code, Criminal Procedure Code, மூணாவது எவிடன்ஸ் ஆக்ட். இந்த மூணு தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கே பேஸ். இப்போ இந்த மூணுமே மொத்தமா மாறுதுங்கிறது ஒட்டு மொத்தமாவே மாறுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம்வொர்க்கே மாறுது. இப்போ முழுசா புது ஆக்ட்ங்கிறது வந்து ஒரு பர்டன் அமைஞ்சிருக்கு போலீஸ் அபிஷியலுக்கு. ஓகே, போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதை பொறுத்த வரைக்கும். டெஃபினட்டா இல்ல. நியூ ஐபிசி வந்து பாரதிய நியாய சன்னிதா 2023, நியூ சிஆர்பிசி வந்து பாத்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புது ஆக்ட் ஆகப்பட்டது பாரதிய சாக்ஷ்ய ஆதினியம் 2023. இப்ப நீங்க கேட்கலாம் பெயர்ல என்னங்க இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து பெயரே கம்ஃபர்டபுளா இருந்தா தான் அந்த சப்ஜெக்ட் குள்ளே போக முடியும். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து ஒரு இந்த செக்ஷன்ஸ் ஆகப்பட்டது கனெக்டட் லாஸ் இருக்கும். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து புது ஆக்டுக்கும் பழைய ஆக்டுக்கும் அந்த இன்டர்லிங்கிங் கம்பெனி சட்டத்திலே கூட இன்டர்லிங்கிங் ஆகும்போது பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கொலோனியல் மைண்ட் செட்ல இருந்து நாம வந்து பாரதிய மைண்ட் செட்டுக்கு மாறணும், அதனால இந்த வந்து பேரை மாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு புது விளக்கம் தராங்களே சார். பாரதிய மைண்ட் செட் லா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a global system that we have evolved in India. ஓகே, அரசியலுக்காக தான் பாஜக வந்திருக்காங்க. அப்படிதான் பொலிட்டிக்கலா தான் பாக்குறேன். ஆனா ஸ்கூலை விட்டு நம்ம காலேஜுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கோர்ஸ் போலீஸ்க்கு இங்க தேவைப்படுதா? டெஃபினட்டா போலீஸ்க்கும் தேவைப்படுது, லாயர்ஸ்க்கும் தேவைப்படுது. ஓகே, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவை. தாமரை சிபிஐக்கு தேவைப்படுது. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. ஜூலை 1க்கு பிறகு ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி இந்த மூன்றுக்கும் ஒரு புதிய பெயரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியில இருக்கு. அதுல சில பல நடைமுறை சிக்கல் இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதே போல் நாம் ஒரு சில போலீஸ் அஃபிஷியல்ஸ்கிட்ட நம்ம பேசும்போது, ஸ்டேஷனில் நம்ம பேசும்போது இது ரொம்ப சிக்கலாக இருக்குது எங்களுக்கு, இந்த புது செக்ஷன்ஸை எங்களால் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ப்ளஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸும் எங்களுக்கு இல்லை, ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் அட்வொகேட்டும் சொல்கிறாங்க. ஒரு சில அட்வொகேட்ட பேசும்போது ஜூலை 1, 2024 முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் நாங்கள் வந்து ஐபிசியில் தான் பார்த்தாகணும், இப்போது புதுசான அந்த இதில் பார்த்தாகணும், ஏகப்பட்ட குழப்பமாக இருக்கும், ஒரே நாளில் 2 கேஸு மாறி மாறி இருந்துச்சு, நாங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் கோர்ட்டில் இது பண்ணுறது அப்படின்னு பல நடைமுறை சிக்கல் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுக்கு நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த நேமே வந்து கடினமாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அது யாரும் டினை பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லாவே இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு பார்க்கலாம். அதனால வந்து ப்ரீவியஸ் ஆக்ட் எல்லாமே இந்தியன் பீனல் கோட், அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம்னால அட்வொகேட் ப்ரொஃபஷன், லாயர்ஸ் எல்லாருமே இந்த ப்ரொஃபஷனில், அட்வொகேட் ப்ரொஃபஷனில், லா ப்ரொஃபஷனில் வந்து எல்லாரும் வந்து அதில் பழகி இருக்கும், மனப்பாடமாக இருக்கும். 420 அப்படிங்கிறது வந்து ஒரு ஐகானிக் செக்ஷன் ஆஃப் ஐபிசி. 307 attempt to murderங்கிறது ஒரு ஐகானிக் செக்ஷன் ஆஃப் ஐபிசி. இவ கோர்ட்லயும் வந்து 307 அப்படின்னு சொன்னாலே போதும், அது என்ன 307 யாரும் சொல்ல மாட்டாங்க. 420 அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேஸ்ன்னு பார்த்துப்பாங்க. அப்போ இப்போ இந்த 3 விஷயமுமே இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், மூணாவது எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கே பேஸ். இப்போ இந்த 3மே மொத்தமா மாறுதுங்கிறது ஒரு 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 ஷாக்கிங்கா வந்து எல்லா லாயர்ஸ்க்கும் இருந்துட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒட்டு மொத்தமாவே மாறுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம்வொர்க்கே மாறுது. ஃப்ரேம்வொர்க் மாறுதுன்னா கண்டிப்பா ஒரு புது சட்டம் கொண்டு வராங்கன்னா ஓகே அதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸும் பர்பஸ் ஆஃப் த ஆக்டும் மாத்தாம இதுக்கு புதுசு, அதான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் குக் கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சப்பர்பன்ல இருக்க நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புது ஆக்ட் வந்திருக்குன்னே தெரியாது.
போலீஸ்காரனுக்கே தெரியாது. எப்படி தெரியும் அவங்களுக்கு? எப்படி தெரியும் போலீஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி இப்படிதான் போடுவாங்களா? அவங்களுக்கு இப்போ போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா குக்கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இருக்க செக்ஷன் இப்போ ஐபிசில 307 தாமரை, அதுக்கு ஈக்குவல் செக்ஷன் பாரதிய நியாய சன்னிதா 2023. ஓகே, பாரதிய நியாய சன்னிதா. இப்பதான் நானே வந்து ஃபெமிலியரைஸ் ஆயிட்டு இருக்கேன் இந்த நேம். பாரதிய நியாய சன்னிதா 2023. இதுல 307க்கு ஈக்குவல் செக்ஷன் 109. இப்போ 307 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் 1860ல அட்டெம்ப்ட் மர்டர்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. கொலை முயற்சி அதோட ஈக்குவல் செக்ஷன் இல்ல என்ஹான்ஸ் செக்ஷன் இல்ல மாத்திர செக்ஷன் நம்பர் என்னங்கிறதே வந்து ஒரு டேபிள் பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 109 ஆஃப் பாரதிய நியாய சன்னிதா 2023ல அட்டெம்ப்ட் மர்டர் இருக்கு தாமரை. ஓகே ஓகே, அதாவது ஐபிசி 307 is equal to BNS 109. ஓகே, இப்போ நீங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல்ஸ் போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க்ஸ் இருக்காங்க. இப்போ டிஎஸ்பி ரேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து முழுமையா வந்து அவங்க தான் கீழே இருக்க போலீஸ் அஃபிஷியலை ட்ரெயின் பண்றாங்க. ஸோ நாலேஜோட தான் போலீஸ் இயங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கு, ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. அவங்களோட ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் எடுத்து போய் கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுமா வேணாமான்னு படிச்சு கொண்டு வந்து ரைட்டர்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்களுடைய ரோல் பெருசு. இப்போ ரைட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாருமே வந்து ஓல்ட் ஆக்ட்ல வந்து ஒரு அந்த சீனியர் பொசிஷன் இருக்கக்கூடிய இல்ல நல்லா அந்த செக்ஷன்ல தேர்ந்தெடுக்கவங்க தான் ரைட்டரா இருக்க முடியும். இப்போ முழுசா புது ஆக்ட்ங்கிறது வந்து ஒரு பர்டனா அமைஞ்சிருக்கு போலீஸ் அபிஷியலுக்கு. ஓகே, போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதை பொறுத்த வரைக்கும். டெஃபினட்டா இல்ல. இப்போ ஒரு ஸ்கீம் ஆஃப் செக்ஷன்ஸ், இந்த குற்றம் நடந்தா இந்த ஸ்கீம் ஆஃப் செக்ஷன் போடுங்க அப்படிங்கிறது ரைட்டரோட பாயிண்டா இருக்கும். மனப்பாடமாவே தெரியும், மனப்பாடமே தெரிஞ்சிருக்கும். இந்த செக்ஷன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு போலீஸ் அபிஷியல் கிட்ட, அதாவது இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் நினைச்சா கவர்மெண்ட் ஒரு ஒப்பீனியனுக்கு அனுப்பலாம். சர்டன் டைம்ஸ் அவங்களே முடிவு எடுத்து செக்ஷன் போட்டுக்கலாம். இந்த செக்ஷன் போடுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதுதான் ஃபியூச்சர்ல நிக்கும். ஆமா, இப்ப லெட்ஸ் அஸ்யூம் இந்த நியூ ஆக்ட் ஜூலை 1, 2024 அன்னைக்கு வரும்பொழுது இந்த 307 அப்படிங்கிற செக்ஷன் கோட் பண்ணி 307 ஆஃப் ஐபிசி ஓல்ட் ஐபிசிய தெரியாம 307 ஆஃப் பிஎன்எஸ் போட்டா என்டையர் எஃப்ஐஆர் வந்து மாறிடும். மிஸ்டேக் ஆக்சுவலா. ஓகே, இப்போ எவ்வளவு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சோ ஆல்ரெடி போலீஸ் அபிஷியலுக்கு வந்து எக்கச்சக்க லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய பியூரோக்ராட்டிக் அஃபீஷியல்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது எலெக்டட் லீடர்ஸ் வரும்பொழுது அவங்க பதவியில் இருக்கவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பர்டன்ட் போலீஸ் சிஸ்டம்ல இந்த புது ஆக்ட்ங்கிறது வந்து ஃபேஸ்ட் மேனர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சடனா இந்த புது ஆக்டை கொண்டு வரும் பொழுது அதனுடைய ஃபீச்சர்ஸ் சிலதெல்லாம் நல்லாவே இருக்கு. சில ஃபீச்சர்ஸ் வந்து புது ஆக்ட்ல நல்லாவே இருக்கு. பட் பேசிக் ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு பர்டனா இருக்குன்றதையும் நம்ம டினை பண்ண முடியாது. ஓகே, போலீஸ்க்கு இந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் 307 ஐபிசியை வந்து பிஎன்எஸ் 307 போட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா செக்ஷனே மாறிடும், குற்றமே மாறிடும், ஈஸியா குவாஷ் பண்ணிடலாம், உடச்சிடலாம், கேஸ் உடச்சிடலாம். வழக்கறிஞர் ஆகிய உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் இதுல வந்து சிக்கல் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா ரொட்டீனா வந்து ஒரே மேட்டர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. லாயர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் லாயர்ஸ். ரொட்டீனா வந்து ஒரே கோர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய லாயர்ஸ். இப்போ நீங்க முக்கியமா வந்து சபர்பன் வில்லேஜஸ் சார்ந்து இருக்கக்கூடிய டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் கம் முன்சிப் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கம் முன்சிப் கோர்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்ல வந்து ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சிவில் லாவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, கிரிமினல் லாவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொட்டீனா அங்க நடக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்லயோ இல்லாட்டி ஒரு சபர்பன்லயோ ரொட்டீனா ஒரு சில செக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். லைக் 420. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை ஏதாவது ஆகுதுன்னா, கம்யூனல் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான செக்ஷனுக்கு வந்து ரொட்டீனா வந்துகிட்டு இருக்கும். இப்போ அங்க இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஸ்கீம்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் நீங்க அடுத்த செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து
பாத்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து ஒரு இந்த செக்ஷன்ஸ் ஆகப்பட்டது கனெக்டட் லாஸ் இருக்கும். இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இருக்கும், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கும், பினாமி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி ஆக்ட்ல இது வந்து கனெக்டடா இருக்கும். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து புது ஆக்டுக்கும் பழைய ஆக்டுக்கும் அந்த இன்டர்லிங்கிங் கம்பெனி சட்டத்திலே கூட இன்டர்லிங்கிங் ஆகும்போது பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார், அதாவது பழைய மெத்தடே இருந்தால் வழக்கறிஞர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் அவங்க ரன் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இந்த புதுசாக இந்த பேர் மொத்தமாக செக்ஷன் ஒட்டுமொத்தமாக மாறதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பல பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா லாயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலாக வந்து ஒரு 40 years 50 years சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு வந்து இந்த புது சட்டமாகப்பட்டது ரீலேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அன்லேர்ன் பண்ணி சில புது செக்ஷன்ஸை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, இது ஒரு சைடு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், ஜூலை 1, 2024 இருந்து இந்த செக்ஷன் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள். ஆமா, எந்த குற்றத்துக்கு அப்ளிகபிள்? இதுக்கு முன்னாடி பண்ண குற்றத்துக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஜூலை 1ஆம் தேதி 2024 இருந்து ஃபைல் பண்ணக்கூடிய எஃப்ஐஆருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இன்ஃபேக்ட் இணையதளத்துல பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. அது என்ன எஃப்ஐஆர்னா, டெல்லியில எங்கேயோ வந்து ரோடோரத்தில் இருக்கக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய யாரோ ஒரு வெண்டார் மேல அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது வந்து ஒரு அதான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அண்டர் தி பாரதிய நியாய சன்னிதா 2023. பை த வே, பாரதிய நியாய சன்னிதா 2023 தான் ஐபிசி. ஓகே, நியூ ஐபிசி. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ங்கிறது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 உடைய ரீப்ளேஸ்மெண்ட், நியூ சிஆர்பிசி. அப்போ நியூ ஐபிசி வந்து பாரதிய நியாய சன்னிதா 2023, அப்புறம் வந்து நியூ சிஆர்பிசி வந்து பாத்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023. எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புது ஆக்ட் ஆகப்பட்டது பாரதிய சாக்ஷ்ய ஆதினியம் 2023. இப்படி வந்து 3 ஆக்ட். எவிடன்ஸ் சாட்சியம்ன்றது எவிடன்ஸ். இப்போதைக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா நியாயம், சாட்சியம், அதுக்கப்புறம் வந்து நாகரிக்னா ரூல், அதாவது ப்ரொசீஜர் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ பட் இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். இல்ல நியூ ஐபிசி, நியூ சிஆர்பிசி, நியூ சாக்ஷ்ய அப்படின்றது நியூ, அதாவது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப நீங்க கேட்கலாம் பெயர்ல என்னங்க இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து பேரே கம்ஃபர்டபுளா இருந்தா தான் அந்த சப்ஜெக்ட்குள்ளே போக முடியும். உண்மைதான். இப்ப நீங்க இத கேள்வி கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, ரிட் பெட்டிஷன். பி ராம்குமார் ஆதித்யன் வெர்சஸ் கேபினட் செக்ரட்டரி அண்ட் அதர்ஸ். கேஸ் நம்பர் வந்து WP 17877 of 2024. அந்த ரிட் பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணியிருந்தாங்க தாமரை. அதுல என்ன வந்து ஃபைல் பண்ணவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒரு ப்ளீ வச்சிருக்காரு. யாருன்னா இவரு ராம்குமார் ஆதித்யன், பி ராம்குமார் ஆதித்யன். இந்த ரிட் பெட்டிஷன்ல பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, Hindi names of the new criminal laws as unconstitutional. Hindi names of the criminal law is unconstitutional சொல்றாரு. அது எது மேற்கோள் காட்டி சொல்றாருன்னா, ஆர்டிகல் 348 of the Constitution of India பேஸ் பண்ணி சொல்றாரு. Constitution of India பேஸ் பண்ணி சொல்றாரு. நீங்க ஆர்டிகல் 348 எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மேட்டர் வந்து இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஹியரிங் வந்திருக்கு. அதுல சாப்டர் 3 of the Constitution of India தாமரை, language of the Supreme Court, High Courts, etc. Language of the Supreme Court, High Courts, etc. 348, Article 348 of the Constitution of India, அரசியல் சட்டத்துல அம்பேத்கரையா வந்து இதெல்லாம் கண்டிப்பா யோசிச்சு தான் இங்கிலீஷ்ல வச்சாரு எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கரையா வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ஸ் நடந்தது. அதுல என்ன பேர் வைக்கலாம், ஹிந்தி பேர் வைக்கலாமா, சம்ஸ்கிருத பேர் வைக்கலாமா, அந்தந்த ஸ்டேட்ல வந்து தமிழ்ல வந்து நேம் பண்ணலாமா, ஏன்னா லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்ஸை பிரிச்சோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்றாங்க. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு நம்மளுடைய சட்டம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் ஆகப்பட்டது, நீங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம், எல்லா சட்டமுமே இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க சட்டம் கூட காமன் லா ஜூரிஸ்டிக்ஷனை பேஸ் பண்ணி தான். காமன் லா ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா யூகே லாஸ் பேஸ் பண்ணி தான். நீங்க அதை தவிர்க்கவே முடியாது. அதுல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸோ, அந்த செக்ஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸோ, அதுல இருக்கக்கூடிய பிரியாம்பிளோ, அதோடைய எக்ஸ்பிளனேஷனோ, ப்ரொவிசோவோ, அப்புறம் நான் அப்ஸ்டான்டிக் லாஸோ, அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா இருக்கும் இல்லையா, டிராஃப்டிங், அதுவே யூகே பேஸ்ட் லா பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு தாமரை. அப்படி இருக்கும் பொழுது language to be used in the Supreme Court and the High Courts and for acts and bills என்ன சொல்லிருக்காங்கன்னா, notwithstanding anything contained in the foregoing provisions of this part until parliament by law otherwise provides, all proceedings of the Supreme Court and every High Court
the authoritative text of the bills to be introduced or amended there to be moved in either house of parliament in the house or either house of the legislature of a state, of all acts passed by the parliament or legislature of a state, and of all ordinances promulgated by the president of the governor or the governor of a state, and of all orders, rules, regulations and bylaws issued under this constitution or under any law made by parliament or legislature of a state shall be in English language. It's a shall be ங்கிறது mandatory provision. அதாவது should பண்ணியே ஆகணும். It's a அதானா அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 348ல வந்து கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, notwithstanding anything in the contained in the foregoing provisions of this part until parliament by law otherwise provides. அப்படின்னா notwithstandingங்கிறது நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ். நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ் என்ன சொல்றாங்கன்னா, வேற ஏதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் லாங்குவேஜ் பத்தி பேசியிருந்தாலும் அது இந்த ஆர்டிகல் 348க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆனா பார்லிமெண்ட்டே ஸ்பெசிஃபிக்கா சொன்னா இந்த சட்டமாகப்பட்டது இந்தியில் தான் இருக்கணும், இந்த சட்டமாகப்பட்டது சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கணும். அந்த பெயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயர் வந்து பாரதிய நியாய சன்னிதா 2023ங்கிறது பார்லிமெண்ட் ஈட்டிய பெயர் ஆமா இருந்தால் இந்த ஆர்டிகல் 348ல அப்ளிகபிள் ஆகாது இங்கிலீஷ்ங்கிறது. ஓகே, இந்த மேட்டர் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஹியரிங் வந்தது. வரும்பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் சார், அவர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் முகமது ஷஃபீக் சார், அவங்க முன்னாடி தான் இந்த மேட்டர் வருது. டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வருது. இந்த மேட்டர் வரும்பொழுது விவாதிக்கிறாங்க. அதுல ஏஎஸ்ஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேஸ் பாருங்க, அதுதான் பாயிண்ட் டு பி நோட்டட். Article 348 of the Constitution of India, the spirit of the Article 348 of the Constitution of India, the intention of Article 348 of the Constitution of India, எந்த எல்லா சட்டமும் இந்தியால இங்கிலீஷ்ல இருக்கணும். ஆனா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணா அது வந்து அவங்க இயற்றக்கூடிய லாங்குவேஜ்ல அது இருக்கலாம். ஓகே, பார்லிமெண்ட்டுக்கு இங்க அதிகாரம் கொடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதுதான் அந்த ஓபனிங் பேராகிராஃப்ல சொன்னேன். ஓகே, ஆர்டிகல் 348 ஓகே, அதுல கிளாஸ் 1ல எடுத்தீங்கன்னா notwithstanding anything in the foregoing provisions of this part until parliament by law otherwise provides. ஓகே, otherwise providesனா பார்லிமெண்ட் சட்டம் போடாத பட்சத்துல எல்லாமே ஜெனரலா இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஆனா பார்லிமெண்டே ஹிந்தில இருக்குன்னு சொன்னா அப்ப அது ஹிந்தில இருக்கணும். ஓகே சார், இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டால பைபாஸ் பண்ண முடியுமா சார்? இல்ல லா ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டால இதை வந்து பைபாஸ் பண்ண முடியுமா? இப்போ அதுக்கான கிரவுண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நேமிங் கிரவுண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இது ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பெயர்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அந்த பெயர் தான் ரொம்ப அவசியமே, புரிஞ்சுக்கணும். பெயர் தான் எல்லாமே இருக்கு. See, the knowledge opens up. The name is the window for understanding the law. இப்போ வந்து பாரதிய நியாய சன்னிதா 2023 பொழுது அந்த வேர்டிங்ஸ் பாரதிய நியாய சன்னிதாங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு, அந்த லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்குன்னு, அதாவது பிஎன்எஸ். ஆனா ஆர்டிகல் 348 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ண சொல்றாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட். See, unless ஹிந்தி. சோ அவங்க சைடு கவர்மெண்ட் சைடுல வந்து ஏஎஸ்ஜி அப்பியர் ஆகுறாரு. அவர் வந்து கிளியரா வந்து ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, the names of the new laws were also in English as English letters were used. Okay. The names of the laws are also English தான் டிஃபைன் பண்றாரு. ஹிந்தி வந்து பார்லிமெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லல. அப்போ ஹிந்தியில தான் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த இஷ்யூக்கு அவங்க போகல. அது இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஹிந்திக்கு பதிலா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்னிதா பிஎன்எஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இப்ப question of law comes, the question of article 348 comes. The intention of article 348 of the Constitution of India, சட்டம் இங்கிலீஷ்ல தான் இருக்குன்றது தான். சட்டம் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிந்தி வேர்டை இங்கிலீஷ்ல லெட்டர்ல போட்டு அதை அப்ரிவேட் பண்றது அலௌடா நாட் அலௌடாங்கிறது தான் இப்ப பாயிண்ட் கொஸ்டின் ஆஃப் லாவே. ஓகே சார், இத சுப்ரீம் கோர்ட் நினைச்சா பைபாஸ் பண்ண முடியாதா சார்? இல்ல, இட் ஹஸ் டு கம் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். அதனால தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இத பத்தி ஒரு கமெண்ட்மே சொல்லல. அத பத்தி क्वेश्चन கேக்கும்போது அவர் கிளியரா சொல்லிட்டாரு. சந்திரசூட் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிளியரா சொன்னாரு, நிறைய மேட்டர்ஸ் வந்து ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் பெண்டிங்ல இருக்கு. எனக்கு கீழ பெண்டிங்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, ஹை கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஐ cannot comment anything about it. ஓகே, மேட்டர் வந்து இட்ஸ் இன் கன்சிடரேஷன் இன் தி கோர்ட்ஸ் அப்படின்னு வந்து கிளியரா சொல்லிட்டாரு. சோ நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 348 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இட் இஸ் நாட்
provided in the article English letter. ஓகே. நீங்க ஹிந்தியை இங்கிலீஷ் லெட்டரா மாத்தி இங்கிலீஷ் லெட்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொன்னா கரெக்ட் கிடையாது. ப்ராப்பரா இங்கிலீஷ்ல இருக்கணும், ப்ராப்பரா இங்கிலீஷா இருக்கணும். ஆனா அடுத்த கட்டத்துக்கு வாங்க. நிறைய வேர்ட்ஸ் லால இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது, லாட்டின் வேர்ட்ஸ் இருக்கும். ஆமா, அந்த லாட்டின் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் இல்லையே அப்படின்ற பாயிண்ட்டும் வரும். ஓகே. அதை வந்து சார்ந்து ஆர்கியூ பண்றவங்களுக்கு, அதாவது ஹிந்தி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லாங்குவேஜ் எதுல இருந்தா என்னங்க. இல்ல பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கொலோனியல் மைண்ட் செட்ல இருந்து நாம வந்து பாரதிய மைண்ட் செட்டுக்கு மாறணும், அதனால இந்த வந்து பேரை மாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு புது விளக்கம் தராங்களே சார். இல்ல நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் தாமரை, பாரதிய மைண்ட் செட் லா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குளோபல் சிஸ்டம் தட் வி ஹவ் எவால்வ்ட் இன் இந்தியா. நீங்க எப்படி வேணா அது வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்லுங்க, ஐபிசின்னு சொல்லுங்க, சிஆர்பின்னு சொல்லுங்க, உள்ள இருக்கிற ப்ரொவிஷன் என்ன, உள்ள இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாமே யுஎன் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க கொலோனியல் மைண்ட் செட்டுங்கிறது உங்களுடைய பொலிட்டிக்கல் பாயிண்டா அதை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அது பிஜேபி வந்து அதை வந்து கொலோனியல் மைண்ட் செட் வந்து மூவ் ஆனு சொல்லலாம், காங்கிரஸ் அதை எதிர்க்கலாம், அது வேற. ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு லா ப்ரொஃபஷனல் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள், அது வந்து சிஆர்பிசியா இருக்கட்டும், ஐபிசியா இருக்கட்டும், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரி தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் லைப்ரரி, நம்மளுடைய அம்பேத்கரோட ஐயாவோட லைப்ரரி. அந்த லைப்ரரியில நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு சட்டங்களும் அதுல இருக்கு. பை த வே தாமரை, நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கேசவானந்த பாரதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி எவால்வ் ஆச்சுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த மாதிரி பல ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு. அதனால நீங்க வந்து அது கொலோனியல்னு சொல்லலாம், கொலோனியல் இல்லைன்னு சொல்லலாம், அதெல்லாம் doesn't matter when it comes to law. Law is functioning as per common law jurisdiction. The evolution of law in the world is common law jurisdiction or certain times it's civil law jurisdiction. So கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவதில் பல நடைமுறை சிக்கல் இருப்பதன் காரணமாக இதை நீங்கள் உட்பட பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் இதை எதிர்க்கிறீங்களா? நாங்க இப்ப எதிர்க்கிறதுன்னு சொல்ல வரல, இது எதிர்க்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சீனியர் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் 50 வருஷம் இதுல பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. thoroughly you would have understood. Let's assume செக்ஷன் 420 அப்படிங்கிற செக்ஷன் ஐபிசில இருந்துட்டு இருக்கு. 420 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், ஹை கோர்ட் ஜட்மெண்ட், டிபார்ட்மெண்டல் கைட்லைன்ஸ், போலீஸ்க்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு, இவ்வளவும் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே லா ப்ரொஃபஷன் ஆர் லாயர்ஸ் வந்து கோர்ட்ல ஆர்கியூ பண்றது வந்து ஜஸ்டிஸ்க்காக தான். அப்போ அந்த ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு எவால்வ்டு சிஸ்டம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த எவால்வ்டு சிஸ்டம் நீங்க வந்து புது சட்டத்தை கொண்டு வந்து தான் அந்த எவால்வ்டு சிஸ்டம் நீங்க வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓல்ட் ஆக்ட்லயே அதே செக்ஷன்ல நீங்க என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம். புது கான்செப்ட்ஸை அந்த ஓல்ட் ஆக்ட்ல லாஸ்ட் ப்ரொவிஷன்ஸா ஆட் பண்ணிருக்கலாம், புது சாப்டரா. புது சாப்டரவே ஆட் பண்ணிருக்கலாம். நீங்க எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஒரு ஓல்ட் ஆக்ட் இருக்கு, நீங்க வந்து ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. செக்ஷன் 420 நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல புது செக்ஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 420 ஏன் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்றதுக்கு எந்த தடையுமே இல்லையே. சோ ஆல் டுகெதர் ஒரு புது நேமை வச்சு அது வந்து கொலோனியல் மைண்ட் செட்ல நம்ம வெளில போனோம் அப்படின்னு ஒரு அஜெண்டா கொண்டு வரும்பொழுது அது நான் பாலிட்டிக்கலா தான் பாக்குறேன். அரசியலுக்காக தான் பாஜக அப்படிதான் பொலிட்டிக்கலா தான் பாக்குறேன். ஆனா சப்ஜெக்டா பார்த்தா இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்லயே நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி 420A 420B புது சாப்டர். ஓகே, புது சாப்டரே ஆல் டுகெதர் நீங்க வந்து ஐபிசில சாப்டர் 3A சாப்டர் 4A நீங்க அப்படி ஆட் பண்ணிருக்கலாம். ஓகே, இன்கம் டாக்ஸ் சட்டம் 1961ல இப்படிதான் நம்ம வருஷம் அமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, புது சட்டத்தை நம்ம கொண்டு வரலையே. பாரதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2024 கொண்டு வரலையே. ஏன் கொண்டு வரல? அது வருமானம் ஈட்டக்கூடிய சட்டமா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அதனால இங்க இது ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை லாயர்ஸ். அல்டிமேட்லி இது வந்து கோர்ட்ல as a law officer கோர்ட்ல போய் பிரசன்ட் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து இதுல வந்து 2 ஆக்ட் நீ கேரி பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேசஸ் எல்லாமே ஐபிசி, சிஆர்பிசி அப்புறம் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணணும் ஓல்ட் ஆக்ட். ரெண்டாவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஜூலை 1 2024 அப்புறம் ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாமே புது சட்டத்துல ஃபைல் பண்ணணும். ஒரே ஒரு செக் தான் பண்ணணும் இன்னைக்கு.
தமிழ்நாடுல 1ஆம் தேதி ஜூலை 1 ஜூலை 2024 இருந்து எல்லா எஃப்ஐஆர்ஸுமே புது சட்டத்துல தான் போடப்பட்டிருக்கா அப்படின்னு லெட்ஸ் டு a sample check. இங்க மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ்க்கு போலாம். ஆல் ஓவர் இந்தியா. ஆமா, உத்தரப்பிரதேஷ்க்கு போலாம். உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு சர்வே நடத்துவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 1 ஜூலை 2024 இருந்து பாரதிய நியாய சன்னிதா 2023 தான் அந்த சட்டத்தின்படி தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா. அப்ப போடப்பட்டிருந்தா எவ்வளவு எஃப்ஐஆர்ஸ் புது சட்டத்துல போடப்பட்டிருக்கு ஜூலை 1க்கு அப்புறம், எவ்வளவு எஃப்ஐஆர்ஸ் பழைய சட்டத்துல போடப்பட்டிருக்கு மிஸ்டேக்கா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜோக்கா கூட இருக்கலாம். நம்ம வந்து ஸ்கூலை விட்டு நம்ம காலேஜுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்காக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ரெகுலர் காலேஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கோர்ஸ் போலீஸ்க்கு இங்கே தேவைப்படுதா? டெஃபினட்டா போலீஸ்க்கும் தேவைப்படுது, லாயர்ஸ்க்கும் தேவைப்படுது, ஓகே, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவை தாமரை. சிபிஐக்கு தேவைப்படுது. சிபிஐயும் பாரதிய நியாய சன்னிதா 2023 தான் பண்ணியாகணும். முன்னாடி போலீஸும் அதான் பண்ணியாகணும். எதுவும் நடக்கலையா சார்? இது மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி எதுவும் நடக்கலையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்கல. காரணம் 2 சிம்பிள். நீங்களே தான் பாத்துட்டு இருக்கீங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எப்படி நடத்திருக்க முடியும்? கரெக்ட். சோ எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஜூலை 4ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்ப ஜூலை 4ஆம் தேதியில இருந்து எத்தனை மீட்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கங்க ஒரு காலேஜ்ல ஒரு மீட்டிங் நடத்திட்டு ஓவராலா நீங்க வந்து இந்த சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்றது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கரெக்ட் கிடையாது. ஓகே, இட் இஸ் இம்பாக்டிங் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா. ஓகே, பை த வை ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், அதுல ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. 1 ஜூலை 2024 இருந்து ஒரு சிட்டிசனுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டேட் ஹஸ் சேஞ்ச்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் லாஸ். ஓகே, அப்படிங்கறதே சிட்டிசனுக்கு தெரியாது. நாம நிச்சயமா யாருக்குமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? the states might has increased. ஓகே, பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நலிஃபை பண்ணி இந்த ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கறதே இப்போ கான்ஸ்டிடியூஷனல் क्वेश्चंस வர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த சட்டத்தை எதிர்த்தே பல்வேறு கேள்விகள் வரும் சொல்றீங்க. பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண போடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து கரெக்டான எஃப்ஐஆர் போடணும். ரெண்டாவது இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி வந்து இன்டர்பிரேஷன் இஷ்யூஸ் இதை பேஸ் பண்ணி ரிட் பெட்டிஷன்ஸோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ண போடும் இந்த சட்டத்தை சார்ந்து. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த சட்டத்துல வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச், பிராட்லி முக்கியமான சேஞ்ச் வந்து which is affecting the law enforcement system. சார், இந்த சட்டத்தை பத்தின பல நடைமுறை சிக்கல்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. போலீஸுக்கும் சிக்கல் இருக்கு, அதே போல வந்து அட்வொகேட்ஸ் எங்களுக்கும் சிக்கல் இருக்கு, அதே போல பல லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிக்கு பல்வேறு சிக்கல் இருக்கு, போதிய பயிற்சி இல்லைன்னு சொல்றீங்க. இந்த சட்டத்துல என்னதான் சார் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான தண்டனை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டா தாமரை. ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கடினங்கள் இந்த சட்டத்தில் இருக்க நடைமுறை சிக்கலை பத்தி பேசியிருக்கோம். அது டெஃபினட்டா மிகப்பெரிய சிக்கல் தான். ஆனா இந்த நல்ல ஒரு சில விஷயங்களும் அதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய நியாய சன்னிதா 2023ல இதுல அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு அப்படிங்கிற அந்த சாப்டர் ஆகப்பட்டது. ஆல் த அஃபென்சஸ் ரிலேட்டட் டு உமன் அண்ட் சைல்டு ஹவ் பீன் பிளேஸ்ட் அண்டர் ஒன் சாப்டர். ஒரு சாப்டர்லயே எல்லாமே செப்பரேட் சாப்டரா உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, யுஎன் கன்வென்ஷன்ஸ், அதாவது நம்ம சட்டம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகரங்கில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி தான் எல்லா அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க பார்க்கும் பொழுது உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வரணும் நம்ம நாட்டிலங்கிறது ஒரு அப்சர்வேஷனாவே யுனைடெட் நேஷன்ஸ் வந்து தொடர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து சீரியஸா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆர்டிகல் 15 clause 3 ஆர்டிகல் 15(3) ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலையும் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்னு இருக்கு. ஆனா ஆர்டிகல் 15(3ல nothing in this article shall prevent the state na government from making any special provision for women and children அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் நான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்றேன். இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய நியாய சன்னிதா 2023ல ஒரு செப்பரேட் சாப்டரை கொண்டு வந்திருக்காங்க. அதுல மேரிட்டல் ரேப் வித் மைனர் வைஃப் இஸ் ஆஃபென்ஸ், அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசிட்ஃபுல் மீன்ஸ் அந்த ஆஃபென்ஸ், அதுக்கப்புறம் enhanced punishment in case of gang rape of victim of under 18 years of age,
அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஆர் பப்ளிஷிங் ட்ரையல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டிங் டு செக்ஷுவல் அஃபென்சஸ் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் கோர்ட் இஸ் அன் அஃபென்ஸ். செக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் கிரைம் பற்றி, அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் பிரெஸ்கிரைப் ஃபார் கமிட்டிங் ஆர்கனைஸ்ட் கிரைம். சில கிரைம்ஸ்க்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கு, ஃபைனும் இருக்கு, டெத் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலா வந்து இதுல வந்து இண்டிகேட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு சீரியஸா இந்த ஆக்ட் வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ்க்கு வந்து அட்ரஸ் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பக்கம் இருக்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு தாமரை. பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஜென்ரலா வந்து இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் இல்ல டெத் பெனால்டி இதுதான் பார்த்திருப்பீங்க. ஆனா பாரதிய நியாய சன்ஹிதா 2023ல ஒரு புது ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் சார்? கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் ஆஸ் a ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஓகே ஓகே. சொசைட்டிக்கு வந்து சேவை பண்றது ஒரு பனிஷ்மெண்ட்டா கொடுத்திருக்காங்க. என்ன குற்றம் சார் அது? கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஓகே. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து கொடுத்தோம் அந்த பனிஷ்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. ஒரு சுந்தர்சி படத்துல வந்து காந்தி மியூசியம்ல போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனா கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஓகே. இதுல எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 23 ஆஃப் பிஎன்எஸ் நம்ம டெக்னிக்கலுக்கு போவேன்னா அதுல வந்து டு மீன் த ஒர்க் விச் த கோர்ட் மே ஆர்டர், நீங்க சொன்ன மாதிரி தான் அதுல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 23 ஆஃப் த நியூ ஆக்ட் பிஎன்எஸ் வந்து கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டு மீன், ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், டு மீன் த ஒர்க் விச் த கோர்ட் மே ஆர்டர் a convict to perform as a form of punishment that benefits the community for which he shall not be entitled to any remuneration. எந்த ரெமுனரேஷனுமே இல்லாம சேவை பண்ணணும். என்ன கோர்ட் என்ன சேவை பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த சேவையை பண்ணணும். அப்போ இது ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் தான், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பனிஷ்மெண்ட் தான். ஸோ இது வந்து எந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியும், கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி எங்கேயுமே கொடுக்கல. சோ இப்போ கோர்ட் முடிவு பண்ணலாம். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 23 ஆஃப் பிஎன்எஸ் தான் சொல்றாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் சொல்ற இடத்துல இந்த டெஃபினிஷன் கொடுக்கல. ஆனா செக்ஷன் 202ன்றது நியூ ஆக்ட்ல, நான் சொல்றது எல்லாமே நியூ ஆக்ட் தான், புது ஆக்ட்க்கு யாரும் போயிடக்கூடாது. செக்ஷன் 202 பப்ளிக் சர்வன்ட் அன்லாஃபுல்லி எங்கேஜிங் இன் ட்ரேட். செக்ஷன் 209 non-appearance in response to a proclamation under section 84 of the Bharatiya Nagarik Suraksha Sanhita 2023. Section 226 attempt to commit suicide to compel or restrain exercise of lawful power. ஒரு எக்ஸாம்பிள், கம்யூனிட்டி சர்வீஸ்னா நிறைய பேருக்கு மெடிடேஷன் டீச் பண்ணணும், இல்ல மெடிடேஷன் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டே சொல்லி தரணும் அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன் வரலாம். சோ இந்த எல்லா சட்டமும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 355 ஆஃப் த பிஎன்எஸ்ல மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பை a drunken person. ஓகே. குடிச்சு தகராறு பண்றாருன்னா அப்ப இவருக்கு என்ன கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியும்? கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து போயிட்டு குடிக்காம இருக்கிறதுடைய பலன்களை போய் சொல்லு அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் ரிலேட்டட் பனிஷ்மெண்ட், இது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா சட்டத்தின்படி அது பனிஷ்மெண்ட்னு சொல்லி அது வழியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு எஃபோர்ட்டும் இந்த ஆக்ட்ல இருக்கிறது வரவேற்கத்தக்கது. அவர் இந்த சட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன் கஷ்டமா இருக்கு, ரெண்டாவது பேர் வந்து ஹிந்தியில இருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்கணுங்கிற பெட்டிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நாலாவது வந்து போலீஸ் அபிஷியலோட டிஃபிகல்ட்டி, லாயர்ஸோட டிஃபிகல்ட்டி, சப்சிக்வெண்டா கோர்ட்ல இன்டர்பிரேஷன் இஷ்யூஸ், அப்புறம் இதனால வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல டெஃபினட்டா ஓப்பன் ஆகும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த புதிய சட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, போலீஸ்க்கும் சிக்கல் இருக்கு, அதே போல வந்து வழக்கறிஞர் ஆகிய எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னா அதோட சிக்கல்களை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நிறைய பொறுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி தாமரை.